உங்களுக்கு வந்து 2 படம் ரிலீஸ் ஆகுது. சோ தனுஷோட கேப்டன் மில்லர் அண்ட் எஸ்கேவோட அயலான் ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு ரொம்ப எதிர்பார்க்கறீங்க? நான் தனுஷோட கேப்டன் மில்லருக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் நாங்க 2 பேருமே தனுஷ் ஃபேன்யா. கேப்டன் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னா கேப்டன் மில்லர் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா ஆக்சுவலா அந்த டைரக்டர் ப்ரீவியஸ் மூவிலாம் பார்த்திருக்கேன், ரொம்ப அருமையா இருக்கு. பட் இந்த மூவி வந்து ட்ரைலர் பார்த்த ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் பிஜிஎம்லாம் நல்லா இருக்கு. ட்ரைலர் பார்த்து ரொம்ப எக்ஸ்பெக்டா இருக்கேன். இல்ல கேப்டன் மில்லர் தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா தனுஷோட மூவி டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்கும். அதோட டீசர்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ 3rd சிங்கிளும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. 2 படத்தையுமே எதிர்பார்க்கிறேன் ப்ரோ. 2 படம் எதிர்பார்க்கற காரணம் 2மே வந்து புது ஜானர்ல வருது. தனுஷ் இதுவரை பார்க்காத மாதிரி வருது. சிவகார்த்திகேயனும் இது மாதிரி ஏன்னா இன்டர்நெட் டைரக்ட் அப்படின்ற போது ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு. அயலானுக்கு இருக்கு, கேப்டன் மில்லருக்கு இருக்கு. நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து சிவகார்த்திகேயனோட அயலான் தான் எதிர்பார்க்கிறேன். நான் கேப்டன் மில்லர் தான் ப்ரோ. ட்ரெய்லரே மாசா இருக்கு, செம்மையா இருக்கு. சோ நான் கேப்டன் மில்லர் இருக்கேன். நான் வந்து தனுஷ் படத்தை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கேப்டன் மில்லர் ஏன் கேப்டன் மில்லர் எதிர்பார்க்கறேன்னா, அவர் இதுக்கு முன்னாடி அந்த அருண் மாதேசன் டைரக்டர் இருக்காருல, அவர் 2 படம் எடுத்திருக்காரு. ஒன்னு சானிக் ஆயுதம், ஒன்னு காக்கி. அது 2மே ரொம்ப ராவா எடுத்துப்பாரு. வெட்டு குத்து கொலை அட்டு பயங்கரமா இருக்கு பார்க்கும்போது. இதுல இந்த படத்துல பாத்தீங்கன்னா இந்த கேப்டன் மில்லர்ல ட்ரைலர் ஓடல, டீசர் தான் பார்த்தேன். அந்த டீசர்ல நம்ம தமிழ்நாட்டுடைய தமிழ் மண்ணில் பிறந்த வீரப்பனை பாக்குற மாதிரியே இருக்குது. முதல் நாள் முதல் ஷோ எவ்வளவு காசு கொடுத்தாலும் அந்த படத்தை நான் பார்க்கணும்னு வெறி கொண்டு இருக்கிறேன். தனுஷோட கேப்டன் மூவிக்கு தான் நான் போவேன். ஏன்னா அவங்க மூவி நல்லா இருக்கும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு வரதுனால நான் போவேன். அயலானும் நல்ல மூவி தான். பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கேப்டன் மில்லர் கொடுப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு மேபி எந்த மூவி பெஸ்டா இருக்கோ அது பார்க்கலாம். ஸோ அயலானும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லைனாலும் அதுவும் ஒரு ரொம்ப வருஷமா வந்து ரவிக்குமாரோடைய அவரும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான டேரக்டர்ல இன்று நேற்று நாளைன்னு சொல்லிட்டு படம் ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இருக்கு. கண்டிப்பா 2 படமே வந்து மக்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணும் நான் நினைக்கிறேன். அந்த படத்தோடைய அந்த அயலன் சிவகார்த்திகேயன் படம் அதுவும் பொங்கலுக்கு தான் வருது. 2 படம் போட்டி போட்டு தான் வருது. சிவகார்த்திகேயனை பாத்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஒரு மனிதர். பட்டி தொட்டி எல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு ரசிகர் ஃபேன் அவருக்கு இருக்குது. என்ன காரணம் கேப்டன் மில்லருக்கு எதிர்பார்க்க? அவரோட கெட்டப்பே செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. பார்த்தோன்னே எனக்கு அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ கேப்டன் மில்லர் தான். இந்த டேரக்டரும் பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா நான் பார்த்த டைம் டிராவல் மூவிஸ் எல்லாம் நல்லா பண்ணிருக்காரு. ஆனா என்னோட பர்சனல் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர் பார்ப்பேன். பார்த்துட்டு மேபி அந்த மூவி நல்லா அதுவுமே பார்ப்போம். 2மே நல்ல மூவி தான். பட் ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர். கேப்டன் மில்லர் சூஸ் பண்றதுக்கான மேஜர் ரீசன் மேஜர் ரீசன் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா தனுஷ், வேற யாருமே கிடையாது. ஏன்னா தனுஷோட ஆக்டிங் வந்து எப்படி இருக்கும்ன்றது இந்த வேர்ல்டுக்கே தெரியும்ல. ஸோ ஹாலிவுட் வரைக்கும் போய் நடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் அந்த படத்துடைய டேரக்டர் மேல நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு இல்ல. ஆமா, அதுதான் மேஜர் ரீசனா இருக்கும். அதோட மேக்கிங், ஏன்னா அதுக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்காங்க. அதோட ஒரு போஸ்டரா இருக்கட்டும், அதோட டீசரா இருக்கட்டும், பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. வந்து 2 பேருக்கு போட்டின்ற மாதிரி இருந்துச்சு. தனுஷ் ஒரு படமும் விரும்பி பார்க்கலாம், நல்லா நடிப்பாரு, இது பண்ணுவாரு. பட் நமக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து நம்ம ஸ்கூல் டைம்ல இருந்து விண்டேஜ் டைம்ல இருந்து அவரை பார்த்து விஜய் டிவில அதெல்லாம் பார்த்து அவரோட இது பார்த்து வந்துருவோம். அப்ப இருந்து நமக்கு சிவகார்த்திகேயனோட மனங்கொத்தி பறவை படம் எனக்கு ரொம்ப ஃபேவரட். அதுல இருந்து அவரோட ஒவ்வொரு படமும் வந்து விரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். அதனாலதான் அயலானோட கேப்டன் மில்லர் தான் ஃபர்ஸ்ட் லுக்கே மாசா இருந்துச்சு, தோரணையா இருந்துச்சு. சோ கேப்டன் மில்லர் தான் வெயிட்டிங். அயலான் அவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. கேப்டன் அப்படி எதுவும் இல்ல. அதுல எனக்கு ட்ரெய்லரை பாத்திருக்கேன். அதுல ஒரு லாஜிக்கானது இருக்கு. ஆனா ஏலியன் மூவில அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது. 2 மூவிக்கு போவேன். எந்த மூவினாலும் எனக்கு ஓகே தான். செம்மையா இருக்கும். தனுஷ்க்கு எப்பவுமே வயலன்ஸ் செட் ஆகும். சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல. ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னு வந்தாலே நிறைய கிளாஷ் எல்லாம் பார்த்திருப்போம். சோ அப்படி இப்படின்ட்டு இந்த வாட்டி நடக்கிற கிளாஷ் நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன்னா எஸ்கே அண்ட் தனுஷ் அப்படின்னு வரவங்களுக்கு அதான் ப்ரோ. ஆக்சுவலா எஸ்கே வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் அவரு கூட இருந்து வளர்ந்தவர் தான். அவரோட growth வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏன்னா எல்லா ப்ரீவியஸ் ஸ்டார்டிங் தனுஷ் மூலியமா தான் அவர் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. அவரு மாதிரி இவரும் லிரிக்ஸிஸ்டா ஆகுறாரு, நெக்ஸ்ட் ப்ரொடியூசரா இருக்காரு. அவரு கூட இப்ப கிளாஷ் ஆகும்போது ரொம்ப நல்லா growth நல்லா இருவாரு. அதே மாதிரி தனுஷ் அண்ட் as well as வந்து சிவகார்த்திகேயனுடைய வளர்ச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனுஷ்னால சிவகார்த்திகேயன் இன்ட்ரோடியூஸ் ஆனாரு. சோ இன்னைக்கு அவங்க 2 பேருமே காம்படிட்டரா வந்து அவங்க படங்கள் வந்து ஒரே நேரத்துல ஜனவரி 12 வந்து ரிலீஸ் ஆகுறது ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயம். பார்ப்போம். அயலானும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு மூவி தான். கேப்டன் மில்லரும் ஒரு டிஃபரெண்ட் கான்செப்ட் தான். சோ 2 படமும் நல்லா இருக்கும் தான் நான் ஃபீல் பண்றேன். கிளாஸ் எப்பயுமே இப்ப எப்படி சொல்றதுன்னா 2மே டிஃபிகல்ட்டா இருக்கும். 2 பக்கமும் பெரிய இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிவகார்த்திகேயன் மூவி எப்பயுமே வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா போயிடும். ஆனா கேப்டன் மில்லர் வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லரோட பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அயலான் வந்து சொல்லப்படாத கதையா இருக்குமோன்னு தோணுது. அப்படிதான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பூமியில நடக்கிற சில விஷயங்கள்லாம் ஏலியன் வந்து பாக்குது. நிறைய பேர் ஏலியனை பத்தி எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அப்படின்ற போது ஏலியன் சில விஷயங்கள் சொன்னா எப்படி இருக்கும் அந்த பூமிக்கு அப்படின்ற மாதிரி வரும் நான் எதிர்பார்க்கிறேன். கதை எப்படின்னு தெரியல. கேப்டன் மில்லர் வந்து 90s 80s 70s
காலகட்டம் மாதிரி தெரியுது. அது வந்து ஒரு ஆக்ஷன் வந்து வர்றது வந்து விடுதலை காலன்ற மாதிரி வருது. அதுவுமே எதிர்பார்க்கலாம். புதுசா இருக்கு, இந்த மாதிரி நடந்திருக்குமான்ற மாதிரி இருக்கு கேப்டன் மில்லர். பட் அயலாண்ட் பார்த்த பிறகு கேப்டன் மில்லர் கண்டிப்பா பார்ப்போம். அதாவது ஸ்டோரி தான் மெயின். இப்ப ஸ்டோரி எந்த படத்துக்கு நல்லா இருக்கோ அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. சிவகார்த்திகேயன் படம் எப்பவுமே காமெடியா தான் இருக்கும். அயலான பொறுத்தவரை காமெடி ஃபேமிலியை கவர் பண்ணிடுவாரு. நம்ம தனுஷன் பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஃபுல் ஆக்ஷன் கொஞ்சம் மாசாதான் இருக்கும். 2 படம் ரிவ்யூ மூவி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எது நல்லா இருக்கோ ஸ்டோரி நல்லா இருக்கோ அதை போய் போவாங்க. 2 படமே பார்ப்போம். ஆனா ஃபர்ஸ்ட் கேப்டன் மில்லர். 3 படத்துல தனுஷு தான் சிவகார்த்திகேயனை கொஞ்சம் பில்டப் பண்ணி வளர்ந்து வரட்டும், நல்லா ஆக்ட் பண்றாப்ல, நல்லா டான்ஸ் ஆடுறாப்ல, நம்ம வச்சு படம் எடுக்கலான்னு தனுஷ் தான் நிறைய ஹெல்ப் பண்ணாப்ல. இன்னைக்கு அவருக்கே போட்டியா வந்து நிக்கிறாப்புல. பட் இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா தான் இருப்பாங்க நட்பு ரீதியா. நம்ம வந்து அப்படி போட்டி நினைக்காம 2 படத்தை பார்த்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுப்போம். எப்படினாலும் 2 பேர் தனுஷ் தான் சிவகார்த்திகேயன் வளர்த்து விட்டது. அதனால அவர் மூவிக்கு நான் போதான் செய்வேன். அருண் மாதேஸ்வரன் படம் ஆல்ரெடி நம்ம எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கோம்ல. எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அவரோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், மேக்கிங்கா இருக்கட்டும், ரொம்ப ராவா எடுக்கக்கூடிய ஆள் இல்ல. சோ அதனால அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹெவியா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வேர்ல்ட ஓபன் அப் பண்ணணும்னு ரவிக்குமார் ட்ரை பண்ணியிருக்காரு. சோ இந்த படமும் வந்து கண்டிப்பா மக்களை திருப்திப்படுத்தும் தான் நான் நினைக்கிறேன். So, உங்களோட ப்ரிஃபரன்ஸ்ல பார்த்தோம்னா பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த படத்துக்கு போவீங்க? கேப்டன் தான். ஆக்சுவலா தலை ஃபேன் தான், பட் கேப்டன் மில்லர் என்னோட ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா அது கேப்டன் மில்லரா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் டே படிச்சோம் வந்து FDFS வந்து அயலாண்ட் போவோம். கேப்டன் மில்லர் தான். நான் கேப்டன் தாங்க, கேப்டன் மில்லர் தான் போவேன். ஏன்னா தனுஷுக்காக தான்.